வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் உடனான சந்திப்பு விதிவிலக்குரிய வகையில் மிகச்சிறந்த பலனை தந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். முதலமைச்சர் விஜய் மனைவி சங்கீதா தொடர்ந்த விவாகரத்து வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. அதிமுகவிற்கு துரோகம் செய்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அமைச்சர் ஆதவ அர்ஜுனா குற்றச்சாட்டு. ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் எண்ணெய் மீண்டும் தடையின்றி பாயும். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 6வது போட்டி. பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் உடனான சந்திப்பு விதிவிலக்கிற்குரிய வகையில் மிக சிறந்த பலனை தந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சில் நடைபெற்ற பாரத் இன்னோவேஸ்ட் 2026 என்ற கண்டுபிடிப்பு மற்றும் புத்தொழில் மாநாட்டு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தன் நண்பரும் பிரான்ஸ் அதிபருமான மேக்ரோன் உடனான சந்திப்பு விதிவிலக்கிற்குரிய வகையில் மிக சிறந்த பலனை தந்துள்ளதாக தெரிவித்தார். நமது இரு நாடுகளுக்கு இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் நட்புறவின் அடிப்படையில் நமது உறவை விதிவிலக்கான விரிவான மூலோபாய கூட்டாண்மை என்ற நிலைக்கு உயர்த்த நாங்கள் முடிவு செய்துள்ளதாக கூறினார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம், விண்வெளி பாதுகாப்பு பணிகள், பயங்கரவாத எதிர்ப்பு கண்டுபிடிப்புகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் நமது ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து தங்களது விவாதங்கள் அமைந்திருந்ததாக தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் மனைவி சங்கீதா தொடர்ந்த விவாகரத்து வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. தவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவிற்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் சங்கீதா விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம் வழக்கை கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. அன்றைய தினம் விஜய், சங்கீதா இருவரும் நேரில் ஆஜராகவில்லை. அவர்களது வக்கீல்கள் மட்டும் ஆஜரானார்கள். இதன் காரணமாக இந்த வழக்கின் விசாரணை ஜூன் 15ஆம் தேதி இன்று ஒத்திவைக்கப்பட்டது. இதன்படி முதலமைச்சர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. விஜய் முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக இந்த வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளதால் அவர் நேரில் ஆஜர் ஆவாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. 30 நாட்களிலேயே 30 ஆண்டுகால திமுக ஆட்சியில் செய்யாததை தங்கள் தலைவர் விஜய் செய்துள்ளதாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் மாற்றுக் கட்சியினர் இணையம் நிகழ்ச்சியில் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். அதிமுக என்னும் கப்பல் மூழ்கவில்லை, அதனை விஜய் மூழ்கவிட மாட்டார் என்று கூறினார். மேலும் அதிமுகவும் திமுகவும் ஒன்றாகிவிட்டன என தெரிவித்தார். மேலும் 30 நாட்களிலேயே 30 ஆண்டுகால திமுக ஆட்சியில் செய்யாத காரியங்களை தங்கள் தலைவர் விஜய் செய்துள்ளதாக கூறினார். எனவே எப்போது தேர்தல் வந்தாலும் சந்திக்க தவேக தயாராக உள்ளதாக தெரிவித்தார். ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் எண்ணெய் மீண்டும் தடையின்றி பாயும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா போர் ஒப்பந்தம் குறித்து அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் இந்த மாபெரும் ஒப்பந்தம் ஒட்டுமொத்த பிராந்தியத்திற்கும் அமைதியையும் பாதுகாப்பையும் கொண்டு வரும் என தெரிவித்தார். ஈரானுடன் அமைதியை ஏற்படுத்த பல அதிபர்கள் முயன்றனர், ஆனால் தனக்கு முன் அவர்கள் அனைவரும் தோல்வியே தழுவினர். எனவே வரும் வெள்ளிக்கிழமை ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் கன்னிவெடிகளை அகற்றுவதற்கான நீரிணை திறக்கப்படுவதன் மூலம் இந்த பிராந்தியத்திற்கு உலகிற்கும் இரு முனைகளிலும் எண்ணெய் மீண்டும் தடையின்றி பாயும் என தெரிவித்தார். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 6வது போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. பர்மிங்காமில் மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 6வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதின. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்து 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய ஸ்மிருதி மந்தனா 68 ரன்களும், ஹர்மன் பிரீத்தி கவுர் 36 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து 171 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 17 ஓவர்களில் 106 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இந்திய அணி 64 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. தமிழக வெற்றி கழகம் வேடந்தாங்கல் சரணாலயம் போன்றது என்றும் அதற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அடுத்துள்ள ஆஸ்டின்பட்டி பிடிஆர் பொறியியல் கல்லூரியில் உள்ள அரசு மாதிரி உண்டு உறைவிடை பள்ளியில் அமைச்சர் ராஜ்மோகன் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். முன்னதாக மாணவர்கள் அமைச்சருக்கு சிலம்பம் சுற்றியும் பறையடித்தும் வரவேற்பு அளித்தனர்.
அப்போது நடிகர் ராகவா லாரன்ஸ் தாவேகாவில் இணைந்து திருச்சியில் போட்டியிடுவாரா என்று செய்தியாளர்கள் வினவினர். அதற்கு பதிலளித்த அவர், பள்ளி வளாகங்களில் அரசியல் பேசுவதில்லை என தெரிவித்தார். தாவேகா ஒரு வேடந்தாங்கல் சரணாலயம் போன்றது என்றும் அதற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்றும் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்க முதல்வர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்தை தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் சந்தித்து ஆசி பெற்றார். பின்னர் ஆதீன கர்த்தருடன் கலந்துரையாடினார். அப்போது கும்பகோண மகாமக விழாவை சிறப்பாக நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் வேளாண் கல்லூரி அமைக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தருமபுரம் ஆதீன கர்த்தர் கோரிக்கை விடுத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வினோத், மயிலாடுதுறையில் வேளாண் கல்லூரி அமைப்பது குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்க முதல்வர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும், உர விலை குறிப்பு தொடர்பாக மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் கூறினார். அதெல்லாம் நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுவாங்க சார். நீங்க வேளாண்மை துறை சொன்னதான் இதை கேளுங்க சார். ஒழுங்கு விற்பனை கூட்டத்துல கடந்த ஆண்டு 1590 மெட்ரிக் டன் வந்து பச்சை பயிர் கொண்டு பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் வந்து மொத்த இலக்கே வந்து 190 மெட்ரிக் டன் தான் கொடுத்துருக்காங்க. கடந்த ஆண்டே வந்து ஒரு பற்றாக்குறையா தான் இருந்துச்சு. விவசாயிகள் வந்து தனியார் கிட்ட வந்து குடிப்பணிகளா இருந்துச்சு. இப்ப வெறும் 190 டன்னும் போது நிறைய விவசாயிகள் வீட்டுல வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. அந்த இலக்கை உயர்த்தி தரத்துக்கு மத்திய அரசு வலியுறுத்துறோம். அது என்ன மாதிரி இல்ல சார், நாங்க எங்களோட வேளாண்மை துறை சார்பா வந்து அந்த கொள்முதல் பண்றதுக்கான நாங்க ஆலோசனை கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். விரைவில் அதையும் நாங்க முதல்வரும் நாங்களும் சொல்றோம். பெருங்களத்தூர் குடியிருப்பு நல சங்கங்களின் கூட்டமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமாரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக தாம்பரம் மாநகராட்சி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் புதிய திட்டங்கள் ஏதும் அறிவிக்கப்படாமல் பல்வேறு மக்கள் நலப்பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது தேர்தல் முடிந்து புதிய ஆட்சி பொறுப்பேற்றுள்ள நிலையிலும் தாம்பரம் மாநகராட்சியில் அதே தொய்வு நிலை நீடித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான சரத்குமாரை நேரில் சந்தித்து பெருங்களத்தூர் குடியிருப்பு நல சங்கங்களின் கூட்டமைப்பினர் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் பெருங்களத்தூர் பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் வசித்து வரும் நிலையில் விபத்துகளை தவிர்க்க நடை மேம்பாலம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் எனவும், பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள கால்வாய் பணிகள் மண்டலம் 4 ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு வராத வணிக வளாகத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும், பழுதான தெரு விளக்குகளை சரி செய்ய வேண்டும் என்றும், தெருநாய் தொல்லைகளை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் தெரிவித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் சரத்குமார் அனைத்து பிரச்சனைகளையும் விரைவாக ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக, குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் இதர உள்கட்டமைப்பு பணிகளை விரைவில் சரி செய்து தருவதாகவும் அமைச்சர் சரத்குமார் உறுதியளித்தார். இது சம்பந்தப்பட்ட பல உள்கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட தாம்பரம் மாநகராட்சி 70 வார்டுகளுக்கு உள்ள பிரச்சனைகள், அது மாநகராட்சியோட மெத்தன போக்கு. அதை வந்து பொறுப்பு அமைச்சரும் மரியாதைக்குரிய மனிதவள அமைச்சரும் ஆகிய சரத்குமார் அவர்களை நேரில் சந்தித்து வார்த்தை சொல்லிட்டு பகுதி சார்ந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் கோரிக்கைகளை மனுவா நம்ம கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் சாராய வருமானத்தில் அரசாங்கத்தை நடத்தும் நிலை மாற வேண்டும் என்று மகாராஷ்டிர மாநில பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி வட்டம் பிலாவிடுதியை சேர்ந்த தமிழ்செல்வன் மும்பை சயான் கோலிவாடா தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தமிழ்செல்வன் கரம்பக்குடியில் போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையத்தை தொடங்கி வைத்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் 1 மாதத்திற்குள் பதவி விலகி இருப்பது மிகப்பெரிய ஜனநாயக துரோகம் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சாராய வருமானத்தில் அரசாங்கத்தை நடத்தும் நிலை மாற வேண்டும் என்றும், போதையில்லா தமிழகம் உருவாக வேண்டும் என்றும் தெரிவித்தார். மக்களுக்கு இலவசங்களையும் பணத்தையும் வழங்குவதாக தேர்தலின் போது உறுதி கூறி விஜய் வெற்றி பெற்றுள்ளதாகவும், மக்களுக்கு ஆசையை ஏற்படுத்தி ஓட்டு வாங்கி வெற்றி பெறுவது உண்மையான ஜனநாயகம் இல்லை என்றும் தமிழ்செல்வன் தெரிவித்தார். தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் மின்வெட்டு உள்ளதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி எழுமேடு ஊராட்சியில் திமுக சார்பில் கருணாநிதி பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்குழு உறுப்பினர் பலராமன் தலைமையில் ஒன்றிய செயலாளர் வெங்கட்ராமன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி கலந்து கொண்டு கருணாநிதி ஆட்சி கால சாதனைகளை பட்டியலிட்டார். அப்போது திடீரென பகுதியில் மின்வெட்டு இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அதனை அடுத்து ஆவேசமடைந்த அவர் தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் மின்வெட்டு நிலவுவதாக கூறினார். போர் காரணமாக வளைகுடா நாடுகளுக்கான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், அபுதாபி மற்றும் துபாய் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டதால் மதுரை விமான நிலையத்திற்கு
பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் விமான நிலைய இயக்குனர் முத்துக்குமார் தெரிவித்தார். மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் சார்பில் பயணிகளின் வசதிகளை மேம்படுத்தவும் சமூக பொறுப்புணர்வை ஊக்குவிக்கும் ஜூன் 15ஆம் தேதி யாத்ரி சுவிதா திவாஸ் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதற்கான செய்தியாளர் சந்திப்பின் போது விமான நிலைய இயக்குனர் முத்துக்குமார் விமான நிலைய விரிவாக்கம், இரவு நேர விமான சேவைகள், கார்கோ வசதிகள், டாக்ஸி சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் மதுரை விமான நிலையத்தில் தற்போது பெரும்பாலும் அழுகக்கூடிய பொருட்களே கார்கோ மூலம் கையாளப்படுவதாகவும், அதோடு புனே உள்ளிட்ட நகரங்களுக்கு ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் அனுப்பப்படுவதாகவும், கார்கோ சேவையை மேம்படுத்தும் நோக்கில் புதிய விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருவதாகவும், 3 முதல் 4 மாதங்களுக்குள் உள்நாட்டு கார்கோ வசதிகளின் விரிவாக்க பணிகள் நிறைவடையும் என்று இயக்குனர் முத்துக்குமார் தெரிவித்தார். மேலும் போர் காரணமாக வளைகுடா நாடுகளுக்கான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், அபுதாபி மற்றும் துபாய் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டதால் மதுரை விமான நிலையத்திற்கு பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் விமான நிலைய இயக்குனர் முத்துக்குமார் தெரிவித்தார். கரெக்டாக சொன்னீங்க சார். ரொம்ப வருஷமா இதோட முயற்சிகள் எல்லா சைட்லேருந்து போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அதுதான் சொன்னேன் உங்களுக்கு. லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. அதில் அந்த பாண்ட் தான் மெயினான நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டு. அதில் பாதி பாண்ட் ஒரு இடத்துல மூடுற மாதிரி, அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும், இன்னொரு பாண்ட் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதோட ப்ரோக்ரஸ் நடக்கையில் தான் நம்மளுக்கு தெரியும் சார். இட் இஸ் ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். கோவையில் செமி கண்டக்டர் வேஃபர் உற்பத்தி ஆலை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக ஐவிபி செமி நிறுவன தலைவர் ராஜா மாணிக்கம் தெரிவித்துள்ளார். குமரகுரு கல்வி நிறுவனங்களின் பட்டமளிப்பு விழாவில் ஐவிபி செமி நிறுவன தலைவர் ராஜா மாணிக்கம் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பொறியியல் பட்டம் பெறும் இளைஞர்கள் இந்தியாவின் செமி கண்டக்டர் புரட்சிக்கு முன்னோடிகளாக திகழ வேண்டும் என்று வலியுறுத்தினார். செமி கண்டக்டர்கள் இன்று ஒரு ஆடம்பர பொருளாக இல்லாமல் சாலைகள் மற்றும் ரயில்வே போன்ற அடிப்படை தேசிய உள்கட்டமைப்பாக மாறி உள்ளதாக குறிப்பிட்டார். உலகளாவிய செமி கண்டக்டர் சந்தை 1 லட்சம் கோடி அமெரிக்க டாலர் மதிப்பை எட்டியுள்ளதாக கூறிய அவர், இந்தியாவின் பங்களிப்பு இல்லாமல் இந்த இலக்கை அடைய முடியாது என்றார். குடும்பத்துடன் அமர்ந்து உண்ணும் வீட்டு சாப்பாடு என்பது அன்பும் ஆரோக்கியமும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என நடிகை கீர்த்தி சுரேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் பியோனா சூரியகாந்தி சமையல் எண்ணெய் அறிமுக விழாவில் நடிகை கீர்த்தி சுரேஷ் பங்கேற்றார். இதில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வணிகர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய கீர்த்தி சுரேஷ் தாம் இந்த சமையல் எண்ணெயின் விளம்பர தூதராக உள்ளதாக தெரிவித்தார். குடும்பத்துடன் அமர்ந்து உண்ணும் வீட்டு சாப்பாடு என்பது அன்பும் ஆரோக்கியமும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞர்களின் ஜென்சி கூட்டத்தில் சமூக வலைதளங்களில் பரவும் தவறான தகவல்கள் மற்றும் பொய்யான பரப்புரைகளை உணர்ந்து அவற்றுக்கு தகுந்த ஆதாரங்களுடன் பதிலளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டியில் திமுக சார்பில் இளைஞர்கள் ஜென்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள், ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேச்சாளர்கள் பேசியபோது இளைஞர்கள் அரசியல் மற்றும் சமூக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர். அவர்கள் சமூக வலைத்தளங்களில் பரவும் தவறான தகவல்கள் மற்றும் பொய்யான பரப்புரைகளை உணர்ந்து அவற்றுக்கு தகுந்த ஆதாரங்களுடன் பதிலளிக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். மேலும் பொதுமக்களுக்கு உண்மையான தகவல்களை விரைவாகவும் கண்ணியமான முறையிலும் கொண்டு சேர்ப்பதில் இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று கூறினார். இன்னைக்கு சிஎம்ஆ இருக்கிற நடிகர் விஜய் நான் பார்த்து நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்க நடிச்ச படத்தை எல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. அந்த படத்துல நீங்க ஜூஸ் குடிச்சீங்களா, இல்ல பால் டப்பா வச்சு பாலை குடிச்சீங்களா, இல்ல வேற என்னத்தை குடிச்சீங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க. அப்பதான் தெரியும் உங்களை பார்த்து இளைஞர்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு மாறிட்டாங்க அப்படின்னு. கெட்டவாக்கம் ஊராட்சியில் முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கட்சி கொடி ஏற்றப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றியம் கெட்டவாக்கம் ஊராட்சியில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சரும் தென்னரசு ஆணைக்கு இணங்க தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு கிளை செயலாளர் வீரமணி ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு மற்றும் தமிழக வெற்றிக்காக கொடியேற்று விழா நடைபெற்றது. அறுசுவை உணவான பிரியாணி வழங்கும் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வாலாஜாபாத் ஒன்றிய செயலாளர் ஆல்பர்ட் மற்றும் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கற்பகம் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவாக பிரியாணி வழங்கப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் கிளைக்கழக நிர்வாகிகள் பிரதாப், சக்திவேல், கணபதி, முருகன் உள்ளிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
குடியாத்தத்தில் குருதி கொடையாளர்கள் மற்றும் சேவை அறக்கட்டளையின் சார்பாக உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் குருதி கொடையாளர்கள் மற்றும் சேவை அறக்கட்டளையின் சார்பில் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமில் அகில பாரத் மக்கள் சக்தி இயக்க நிறுவனர் கார்த்திக் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். முகாமில் 50க்கும் மேற்பட்ட கொடையாளர்கள் பங்கேற்று இரத்த தானம் வழங்கினார். அதன் பின்னர் இரத்த வங்கி சார்பில் இரத்தம் வழங்கியவர்களுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதனையடுத்து மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இதில் குருதி கொடையாளர்கள் சேவை அறக்கட்டளை நிறுவனர் டெல்லி பாபு, நெசவாளர் அணி மாவட்ட தலைவர் விஜயகுமார் மற்றும் நிர்வாகிகள் சதீஷ்குமார், சரத்குமார், ஜெய்சங்கர், ஹரிஹரன், ராஜா, ராமமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பரந்தூரில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆலோசனை அமைச்சர் தென்னரசு தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற மேற்கொள்ள வேண்டிய பணிகள், உறுப்பினர் சேர்க்கை மற்றும் நிர்வாகிகளின் ஒருங்கிணைப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நிர்வாகிகள் அனைவரும் மாவட்ட, ஒன்றிய மற்றும் நகர பொறுப்பாளர்களின் வழிகாட்டுதலின்படி செயல்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தின் முடிவில் உத்திரமேரூர் மத்திய கிழக்கு செயலாளர் உதயகுமாரின் வாகனத்தில் தாவேக கொடியை அமைச்சர் தென்னரசு பொருத்தி வைத்தார். மாங்காட்டில் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் நகர செயலாளர் லயன் சந்திரமோகன் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு நீர்மோர், நுங்கு, இளநீர், தர்பூசணி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் 1000க்கும் மேற்பட்டோர் பயன் அடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வெற்றி சங்க பேரவை அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. தாராபுரம் உடுமலை சாலையில் அரசு போக்குவரத்து கழக பணிமனை எதிரே வெற்றி சங்க பேரவையின் புதிய அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. சங்கத்தின் நிறுவனரும் மாநில பொதுச் செயலாளருமான மணிகண்டன் அலுவலகத்தை திறந்து வைத்தார். மாநில பொறுப்பாளர் பிரகாஷ், கிளை செயலாளர் கருப்புசாமி, கிளை தலைவர் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த சங்கத்தை தமிழக வெற்றி கழகத்துடன் இணைப்பதற்கான பேச்சு நடைபெற்று வருவதாகவும், விரைவில் தாவேக தலைவர் ஜோசப் விஜயை சந்தித்து இதற்கான ஏற்பாடுகளை செய்ய உள்ளதாகவும் மணிகண்டன் தெரிவித்தார். பெண் ஒருவருக்கு இளைஞர்கள் தொல்லை கொடுத்ததை அடுத்து நிலைமையை உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நடவடிக்கை எடுத்த செங்கப்பெண் சிறப்பு குழுவினருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஏவிடி தெருவில் இளைஞர்கள் பெண் ஒருவருக்கு தொல்லை கொடுத்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றச்சாட்டு இருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக கிடைத்த தகவலின் பேரில் ரோந்து பணியில் இருந்த செங்கப்பெண் சிறப்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அப்போது காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 3 பேரையும் துரத்தி சென்று மடக்கி பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். விசாரணையில் சிவகாசியை சேர்ந்த குள்ளமணி, செண்பக பாண்டி, மகேந்திரன் என தெரிய வந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வாழப்பாடியில் 75 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய பேருந்து சேவை தொடங்கப்பட்டதால் மலைவாழ் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் கருமந்துறையை அடுத்த தலக்கரை, பாச்சாடு மலை கிராமங்களுக்கு 75 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய பேருந்து சேவை தொடங்கப்பட்டதால் மலைவாழ் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் புதிய பேருந்து வழித்தடத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். போதிய போக்குவரத்து வசதி இல்லாததால் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்காக மலைவாழ் மக்கள் பல ஆண்டுகளாக சிரமம் அனுபவித்து வந்தனர். புதிய பேருந்து சேவையால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் போது சாலை, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி பொதுமக்கள் அளித்த மனுக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். கீழாம்பூரில் மரக்கன்றுகள் நடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே சமூக ஆர்வலர்கள் அறக்கட்டளை மற்றும் பசுமை தோழர்கள் அறக்கட்டளை சார்பில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. விழாவை காவல் ஆய்வாளர் குணசேகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேருந்து நிறுத்தம், தனியார் நடுநிலைப்பள்ளி வளாகம் மற்றும் தாட்டான்பட்டி செல்லும் சாலை பகுதிகளில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. நிகழ்ச்சிக்கு சமூக ஆர்வலர்கள் அறக்கட்டளை தலைவர் பசுமை கல்யாண சுந்தரம் தலைமை தாங்கினார். விழாவில் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். கெங்கவள்ளியில் அரசு அனுமதியின்றி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியில் அரசு அனுமதியின்றி ஜல்லிக்கட்டு நடைபெற்றதாக தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏரிக்கரை பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றி வாடிவாசல் அமைத்து ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் விரைந்தனர். அப்போது காவல்துறையினரை கண்டித்தும் மாட்டின் உரிமையாளர்கள், மாடுபிடி வீரர்கள் உள்ளிட்டோர் தப்பி ஓடினர். இதையடுத்து அங்கு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் வாடிவாசலுக்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் போலீசார் பறிமுதல் செய்தனர். அனுமதியின்றி ஜல்லிக்கட்டு நடத்தியவர்கள் யார் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து 61 நாட்களுக்கு பின்னர் 500க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 61 நாட்கள் அமலில் இருந்ததால் காரைக்கால் மீனவர்கள் தங்களது படகுகளை காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்தனர். இந்த நிலையில் தடைக்காலம் இன்று முடிந்ததை அடுத்து காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மகிழ்ச்சியோடு மீண்டும் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். முன்னதாக காரைக்கால் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளுக்கு மீனவர்கள் பூஜைகள் செய்து துறைமுகத்திலிருந்து காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு உள்ளிட்ட 11 மீனவ கிராமத்தை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் 500க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் காவிரி ஆறு 12 ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து கிடக்கிறது. கர்நாடகத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிவு இல்லாததாலும் கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறப்பது முற்றிலும் நிறுத்தப்பட்டதாலும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளது. இதற்கு முன் 2014ஆம் ஆண்டு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்றி வறண்டு காணப்பட்டது. அதேபோல் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் இன்றி வறண்டு காணப்படுகிறது. இந்த ஆண்டு கேரள, கர்நாடக மாநிலங்களில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஜூன் 4ஆம் நாள் பருவமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது. பருவமழை பெய்யாததால் கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை. இதனால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இல்லாமல் வறண்டு கிடக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பழவாற்றில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே சாத்தனூரிலிருந்து கூத்தனூர் வரை 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு பழவாற்றில் ஆகாய தாமரை செடி படர்ந்துள்ளது. இதனால் மழை காலத்தில் பழவாற்றின் வழியாக தண்ணீர் செல்ல முடியாமலும் தேங்கும் நிலை உள்ளது. இப்போது கூத்தனூரில் பழவாற்றில் கட்டப்பட்டுள்ள படுகை அணையால் தண்ணீர் தேங்கி தீய நாற்றம் வீசுகிறது. இதனை கருத்தில் கொண்டு பழவாற்றில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை செடி கொடிகளை முற்றிலுமாக அகற்றி தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே அம்மனம்பாக்கத்தில் தட்டுப்பாடு இன்றி குடிநீர் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த அம்மனம்பாக்கம் ஊராட்சியில் மக்களுக்கு குடிநீர் வசதி செய்து கொடுக்க ஊராட்சி நிர்வாகம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. தண்ணீர் பற்றாக்குறை தொடர்ந்து நீடித்து வருவதால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கோடை காலத்திலும் தட்டுப்பாடு இன்றி வழங்கும் அளவில் கிணற்றில் நீர் உள்ளதாக தெரிவித்தனர். அங்கிருந்து குழாய்களை அமைத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏற்றினால் குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது என்று கூறினார். இது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடமும் வட்டார வளர்ச்சி அலுவலகர்களிடமும் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறினர். புதிதாக பொறுப்பேற்றுள்ள செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் தங்கள் ஊராட்சியில் நிலவும் தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இங்க ஒரு 50 குடும்பத்துக்கு இந்த பக்கம் தண்ணி வரல. ஆனா இப்போ நிலவரத்துக்கு மோடி போட்டாரு. மோடி கோவலம் தண்ணி வரல. இந்த டேங்க்கு நாங்க இப்போ இங்க தண்ணி அதில் தான் பிடிக்கிறோம். இந்த குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேருக்கு மேல இந்த டேங்கில் தான் பிடிக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பட்டா நிலத்துல இருக்குது, நான் தாலுகாத்தில் எழுதி கொடுத்துக்கிறேன், அந்த டேங்கி எடுக்க போறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நாங்க தண்ணிக்கு எப்படி என்ன பண்றது? எங்களுக்கு தண்ணி தான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மோதல் ஏற்பட்டது. கோவில்பட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். இதையடுத்து அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்றது. அவைத் தலைவர் பெருமாள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கடம்பூர் ராஜுவை கண்டித்து சிலர் பேசினர். கலை இலக்கிய பிரிவு நிர்வாகி செல்வம் கட்சியை விட்டு போனவரை பற்றி பேச வேண்டாம் என்றும் கட்சியின் வளர்ச்சி குறித்து பேச வேண்டும் என்றும் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செல்வத்தை சட்டையை பிடித்து இழுத்து வெளியே அனுப்ப முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மூத்த நிர்வாகிகள் எல்லோரையும் அவமதித்தனர். அப்போது மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் பிரியா என்பவர் விளாத்திக்குளம் தொகுதியில் கட்சியினர் சரியாக வேலை பார்க்கவில்லை என்று கூறினார்.
நான்லாம் இந்த கட்சிக்காக எவ்வளோ உழைச்சிருப்பேன்னு தெரியுமா? மனசு கஷ்டப்பட்டு சொல்கிறேன். எங்கே போய் எங்கள் ஆதங்கத்தை சொல்ல? எங்கேயுமே சொல்ல முடியல. எங்கேயும் விடவும் மாட்டேன்றாங்க. உள்ள வச்சே அமுக்கி கொன்று கட்சியை நாசமாக்குறாங்க. கேட்டால் அத்தனை ஒன்றிய நகரம் எல்லாம் கையை வாங்கிட்டு வராங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, பொறுப்பில் உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாம் போன்னு தள்ளி விடுறாங்க. எங்கே போய் நாங்கள் சொல்கிறது? சென்னையில் பெண்ணுக்கு கவனக்குறைவான சிகிச்சையால் வயிற்றிலேயே குழந்தை இறந்து பிறந்ததை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த மிர்சி கர்ப்பம் அடைந்து 9 மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் வயிற்று வலி காரணமாக அரசு மருத்துவமனையில் சேர்ந்தார். கவனக்குறைவான சிகிச்சையின் காரணமாக சேப்பாக்கம் கஸ்தூர்பா மருத்துவமனைக்கு செல்லுமாறு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் குழந்தை வயிற்றிலேயே இறந்து பிறந்தது. மெர்சிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதை கண்டித்து கண்ணகி நகர் அரசு மருத்துவமனைக்கு முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போதுமான மருத்துவர், செவிலியர் மற்றும் ஊழியர் இல்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். டாக்டர் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ஒரு அரை மணி நேரமாக வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் டாக்டர் வந்தாங்க. வந்து நைட் என்னம்மா சாப்பிட்ட அப்படின்னு கேட்டு எல்லாமே இது பண்ணி, ஒன்றும் இல்லைம்மா நார்மல் இதுதான். அப்புறம் நோட்டு செக் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து டெலிவரி டைம் வந்து அடுத்த மாதம் 25 தான் இருக்குது, அதனால் ஒன்றும் இது இல்லை, சும்மா நார்மல் இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் அண்ணா நகர் பகுதியில் தனியார் பேருந்தும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் தம்பதியர் 2 பலத்த காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் அரூர் பேருந்து நிலையத்தில் இருந்து திருப்பத்தூர் நோக்கி இயக்கப்பட்டு வந்த தனியார் பேருந்தை குமாரம்பட்டி பகுதியைச் சேர்ந்த அருணாச்சலம் என்பவர் ஓட்டி வந்தார். பேருந்து அண்ணா நகர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் வந்த திப்பசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த ஜாகீர் பாஷா, நஸ்ரின் தம்பதியினர் ஆகியோர் பயணித்த வாகனம் எதிர்பாராத விதமாக பேருந்துடன் மோதியது. இந்த விபத்தில் ஜாகீர் பாஷா மற்றும் நஸ்ரின் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். அருகில் இருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு இருவரும் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். பின்பு தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பத்தூர் நகர காவல்துறையினர் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்ககிரி அருகே பழைய இரும்பு கடையில் டீசல் டேங்க் வெடித்து வட மாநில தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அக்கமாப்பேட்டை ஆர்கே நகரை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் பழைய இரும்பு கடை நடத்தி வருகிறார். இக்கடையில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த கமலேஷ் பிரசாத் என்பவர் லாரியின் உதிரி பாகங்களை பிரிக்கும் பணியில் இருந்தபோது டீசல் டேங்கை கேஸ் கட்டிங் செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக டீசல் டேங்க் பயங்கர சத்தத்துடன் வெடித்ததில் கமலேஷ் பிரசாத் சுமார் 10 அடி தூரம் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த சங்ககிரி காவல்துறையினர் உடலை மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கீழ்பெண்ணாத்தூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இத்திருவிழா கடந்த மே மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து மகாபாரத சொற்பொழிவு மற்றும் நாடக நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கடந்த 24 நாட்களாக நடைபெற்று வந்த மகாபாரத இதிகாச திருவிழாவின் இறுதியில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் விரதம் இருந்து தீமிதித்து தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தாராபுரத்தில் ஜீட்ஸ் கிரிக்கெட் அகாடமி சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற கோல்டன் ஸ்போர்ட்ஸ் அணிக்கு பரிசு கோப்பையும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செயல்படும் கிரீன் ஃபீல்ட் இன்டர்நேஷனல் பள்ளி மைதானத்தில் ஜீட்ஸ் கிரிக்கெட் அகாடமி சார்பில் 1ஆம் ஆண்டு டிபிஎல் கிரிக்கெட் தொடர் போட்டிகள் நடைபெற்றது. கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவதற்கு 120க்கும் மேற்பட்ட கிரிக்கெட் வீரர்கள் ஏல முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மொத்தம் 6 அணிகளாக பிரிக்கப்பட்டு லீக் மற்றும் நாக் அவுட் சுற்றுகளின் அடிப்படையில் போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் கோல்டன் ஸ்போர்ட்ஸ் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஜீட்ஸ் கிரிக்கெட் அகாடமி நடத்திய 1ஆம் ஆண்டு டிபிஎல் தொடரின் சாம்பியன் பட்டத்தை கோல்டன் ஸ்போர்ட்ஸ் அணி தட்டி சென்றது. போட்டியின் இறுதியில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கிரீன்ஃபீல்ட் இன்டர்நேஷனல் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியரும் ஜீட்ஸ் அகாடமியின் நிறுவனருமான அருண்குமார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது இளைஞர்களின் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் வகையில் இதுபோன்ற கிரிக்கெட் தொடர்கள் இனி வரும் ஆண்டுகளில் தொடர்ந்து நடத்தப்படும் என்று தெரிவித்தார்.
விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த வினோதினி அருண்குமார், தாராபுரம் கிரிக்கெட் கிளப்பை சேர்ந்த ராஜா சதாசிவம் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளையும் கோப்பைகளையும் வழங்கி சிறப்பித்தனர். இப்போட்டிக்கான திரளான விளையாட்டு ஆர்வலர்களும் பொதுமக்களும் வருகை தந்து வீரர்களை உற்சாகப்படுத்தினர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் உடனான சந்திப்பு விதிவிலக்குரிய வகையில் மிகச்சிறந்த பலனை தந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். முதலமைச்சர் விஜய் மனைவி சங்கீதா தொடர்ந்த விவாகரத்து வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. அதிமுகவிற்கு துரோகம் செய்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அமைச்சர் ஆதவ அர்ஜுனா குற்றச்சாட்டு. ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் எண்ணெய் மீண்டும் தடையின்றி பாயும். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 6வது போட்டி. பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.